அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். இதோ மீண்டும் மிக முக்கியமான பல தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை மூலம் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவலும் நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். சம்பளம் பாதுகாக்கப்படணுமா, வீட்டுக்கு முழு சம்பளத்தையும் அனுப்பணுமா? தயவு செய்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அனைத்து டிரைவர்களும். ஈஜிப்த் நாட்டை வந்திறங்கிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். ஒரு பக்கம் பூகம்பம், இன்னொரு பக்கம் பேரானந்தம் மாதிரி தான் சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்குது. யுத்த முடிவுகள், அவர் இவருக்கு கை கொடுக்கல, இவர் அவருக்கு கை கொடுக்கல. கடைசியில் இதை வச்சே ஒரு பஞ்சாயத்து ரெடி பண்ணிட்டானுங்க. சரி, பார்க்கலாம் முக்கியமான தகவல்களை. 13 அக்டோபர் 2025 இதோ மிக முக்கியமான எச்சரிக்கை. பல பகுதிகளிலையும் இன்றைய தினமும் பூகம்பம் பதிவாகி இருக்குது. எங்கே போய் இந்த பூகம்பம் முடிய போகுதுன்னு தெரியல. முடிந்த வரைக்கும் அனைவரும் பிரார்த்தனை பண்ணுங்க. பாருங்க இன்றைய இன்சிடென்ட். Gusto kayong linog guys. Asa? Lakol. Lakol tanaw akol. Lord. Hala ni kusog gol. Lord, Jesus. Jesus. Lord, Jesus. Hala. Oh my goodness. Aftershock niya ba? Hala. Hoy Lord! Lord, abang Lord! Hoy Lord! அன்பார்ந்த டிரைவர்களே, சாரதிகளே, உங்களுக்கான மிக முக்கிய தகவல். தயவு செய்து ஓவர்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க. 2 மாதத்துக்கு வண்டியையும் சிறப்பிடிப்பாங்க, உங்களையும் சிறப்பிடிப்பாங்க. இந்த மாதிரி யூடர்னில் இடம் இருந்தாலும் மேலால் வந்து போடுறது, லைனில் இடையில போய் சொருகிறது, ட்ரோன் மூலம் கண்காணிக்கிறாங்க. தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் எவ்வளவு அவசரம் இருந்தாலும் பொறுமையாக போங்க, லைன்லேயே போங்க. மிஸ் பண்ணினீங்க, போச்சு சம்பளம். من الاسبوع الفائت من او 6 ايام اللي طافت احصينا 1000 فوق ال 1300 مخالفه فقط للتخطي وعرقله حركه السير. طبعا مستمرين في دوريات المرور والنجده وقطاع الامن العام، ومثل ما ذكرنا الدوريات المدنيه وغرفه التحكم المركزي نرصد هذه السلوكيات. انا انصح الجميع انه يتوجه الى المصادر الرسميه، يثقف نفسه في هذه المخالفات، لأن هذه المخالفات الكل يظن أنها مخالفات بسيطة. هي ما هي مخالفات بسيطة، مثل ما ذكرنا هي مخالفة جسيمة. نشاهد الظاهرة هذه بشكل يعني متزايد هالفترة هذه. بالنسبة حق اللي يكون صاف بالدور ويجي واحد يصعد عليه ويتجاوز عليه، فهذه المخالفة تكون ببندين: مخالفة شروط قواعد التخطي ومخالفة تعمد عرقلة. هذه المخالفة طبعا الناس يتهاونون فيها، وهي مخالفة توصل فيها إلى حجز السيارة لمدة 2 شهر. இன்றைய தினம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈஜிப்த் நாட்டுக்கு வந்திறங்கியிருக்கிறாரு. ஃபுல் ஸ்காட் கொடுத்துருக்குறாங்க, பாதுகாப்பெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதில் ஒரு பஞ்சாயத்து என்னென்னா, உட்காருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கை ஏந்தினாரா இல்லை கை கொடுக்கறதுக்காக கை நீட்டினாரா தெரியல. மாறி மாறி 2 பேரும் கை கொடுத்துக்கிறதுக்கு நீட்டும் போதெல்லாம் அவாய்ட் பண்ணப்பட்டுச்சு. அது ட்ரம்ப்புக்கும் நடந்துச்சு, சிசிக்கும் நடந்துச்சு.
இதை சோஷியல் மீடியாக்கள் ஒரு பஞ்சாயத்தாக கொண்டு வந்துட்டாங்க. எது எப்படியோ இப்போதைக்கு யுத்த நிலவரங்கள் முடிவுக்கு வந்த நிலையில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மறுமதியும் ஈஜிப்துக்கு வந்திருக்கிறாரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை, பார்க்கலாம். அடுத்ததாக அரபு நாடுகளுக்குள்ளேயும் நுழைவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எது எப்படியோ ரொம்ப நன்றி ட்ரம்ப்பு, யுத்தத்தை முடிவு பண்ணியிருக்கிற. இதில் எதுவும் உள்குத்து இல்லாம விட்டா சரிதான். He's a good man. He's a good man. We're with him all the way. Will he be on the board of peace, sir? الرئيس الأمريكي ينزل من على سلم الطائرة الرئاسية الأمريكية. نتابع معكم لحظة نزول الرئيس الأمريكي دونالد ترامب من سلم الطائرة لوصوله على مطار شرم الشيخ، حيث في مقدمة مستقبليه بطبيعة الحال الرئيس المصري عبد الفتاح السيسي. الآن نتابع معكم مصافحة بين الرجلين. يستقبل طبعا الرئيس المصري عبد الفتاح السيسي الرئيس الأمريكي دونالد ترامب في شرم الشيخ الذي وصل للتو. الآن هذه الصور ننقلها لكم مباشرة لحظة وصول الرئيس ترامب إلى شرم الشيخ لحضور قمة السلام. طبعا هذه المشاهد نتابعها معكم وننقلها لكم بعد أن حطت طائرة الرئاسة الأمريكية في مطار شرم الشيخ، وبانتظار أن تبدأ أعمال هذه القمة الدولية برئاسة مصرية أمريكية. يتبادل الرئيسان المصري والأمريكي أطراف الحديث كما نشاهد الآن. طبعا كان سبق الرئيس الأمريكي هذه الزيارة بالقول بأنه يشيد وبانتظار وبأنه سيلتقي القادة الرائعين كما وصفهم، والذين كانوا جزءا أساسيا ومهما في الوصول إلى هذه النقطة وهذه المحطة التي وصلنا إليها كما وصف الرئيس الأمريكي دونالد ترامب. هذه إذن الصور والمشاهد التي ننقلها لكم مباشرة من مطار شرم الشيخ، حيث وصل الرئيس دونالد ترامب واستقبله الرئيس عبد الفتاح السيسي. ها هما الآن يسيران طبعا، ونتابع معكم هذه الصور. طيب رندا، وأعود إليك ونحن نتابع إذن هذه الصور، حيث سيركب إذن في هذه السيارة الرئيسان المصري والأمريكي بعد أن استقبل الرئيس السيسي دونالد ترامب في مطار شرم الشيخ.